Putty Mama channel. இவ்வளோ நேரம் பார்த்தது குண்டம் வளர்ப்பதற்கு முன்னாடி பக்தர்கள் விரதம் இருந்து பூச்சட்டி ஏந்தி ஒரு ஊர்வலம் வருவாங்கங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இப்போ அம்மனோட தேர் ஊர்வலம் தொடங்கியாச்சுங்க. அதுக்கு தான் இந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க. இப்போ அம்மன் ஊர்வலம் வரப்போகுது. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். இந்த அம்மன் தேர் ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் தாங்க. உங்களுக்காக நான் க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குண்டம் வளர்த்துறதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 4 ரோ கட்டி விட்டுருக்காங்க. அதில் பக்தர்கள் சிரமம் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக. இவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து இங்கேயே தங்கிக்குவாங்க. இங்கெல்லாம் சூடம் தருவாங்க. இந்த சூடம் வாங்கி அந்த குண்டத்தில் நம்ம போடணும். நம்ம வேண்டி போட்டோம்னா நம்ம நினச்ச காரியங்கள் நடக்குங்க. இவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து இங்கே முன்கூட்டியே தங்கிக்குவாங்க. காலையில் நேரமாக குண்டம் பார்க்கணுங்கிறதுக்காக. குண்டம் வெடியவே வளர்த்துவாங்கங்க. பாருங்க, நம்ம பூ வளர்த்துற இடம் இதுதாங்க. இந்த இடத்துல பக்தர்கள் சாமி கும்பிடுவாங்க. இங்கே என்னென்ன போடணும் என்னென்ன போடக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய சூடம் கவரை நீக்கிட்டு வெறும் சூடத்தை மட்டும் போடணும். அதுக்கப்புறம் காயின் எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த காயின் எல்லாம் அந்த பூலையே இருந்து நல்லா ஹீட் ஆகிரும். அப்போ காலையில் பக்தர்கள் இறங்கும்போது அவங்க காலில் பட்டுரும் இல்லைங்களா? அதே மாதிரி பிளாஸ்டிக்கும் உருகி அப்படியே இருக்கும். அதனால் ஒரு சில பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. இங்கே பாருங்கள், பூ வளர்த்துறதுக்கு தேவையான விறகுகள் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த விறகெல்லாம் வெடிய போட்டு எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு நல்லா களம் பண்ணிடுவாங்க. பக்தர்களும் இந்த விறகுகள்லேருந்து எடுத்துகிட்டு போய் குண்டத்துக்குள்ளே போடுவாங்க. அவங்கவங்க வேண்டி அவங்கவுங்க எடுத்துகிட்டு கொண்டு போய் போடுவாங்க. மழை அளவு குமிச்சு வச்சுருக்காங்க விறகுகள் குண்டமேற்றதற்காக.
வெடிய பக்தர்கள் இங்கே பூ வளர்த்துவாங்க. அதனால் பக்தர்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ராவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக சாமி பாட்டுகள் போட்டு பக்தர்களை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுருப்பாங்கங்க. நான் வீடியோ எடுக்கும்போது எந்த சிங்கர்ஸும் வரலைங்க, அதனால் வெறும் ஸ்டேஜ் மட்டும் காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மாசாணி அம்மனோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு மாசாணி அம்மனை வேண்டி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நான் உங்களை பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.